ஓம் சாய்ராம். வராகியம்மன் திருவருளால் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் ஒரு எளிய ஆன்மீக முறையை தான் இன்று நம்மளுடைய பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம எல்லாருடைய வாழ்க்கையில் மாற்றம் வேண்டும் என்று நினைப்போம், ஆனால் சரியான வழி தெரியாமல் நம்ம போராடி கொண்டிருப்போம். சில பேர் பார்த்திங்கன்னா கடினமாக முயற்சி செய்தாலும் எதிர்பார்த்த மாற்றம் நம் வாழ்க்கையில் வராததற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதாவது நம்மளுடைய மனம், நம்பிக்கை, அடுத்தது பார்த்திங்கன்னா கடவுளுடைய அருள். இந்த மூன்றும் நமக்கு மிகவும் முக்கியம். சொல்லக்கூடிய இந்த ஒரு முறையை நீங்கள் தினமுமே செயல்படுத்தி கொண்டே வந்தால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்த்த மாற்றத்தை உடனடியாக காண முடியும். தினமுமே காலையில் நீங்கள் எழுந்திருக்கிறீங்க பாருங்கள். எழுந்திருக்கும் போது உங்கள் மனசில் பார்த்திங்கன்னா நல்ல நல்ல நம்பிக்கையை மனதில் நீங்கள் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். உங்களுடைய ஆசைகள் என்னவோ அதை தெளிவாக மனதில் கூறி அது நடக்கிறது அப்படின்ற நம்பிக்கையை நீங்கள் நினைக்க வேண்டும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது உங்களுக்கு நடந்து கொண்டே இருக்கிறது அப்படின்ற நம்பிக்கை கண்டிப்பாக உங்களுக்கு வேண்டும். அதே போல் தினமுமே நீங்கள் காலையில் எழுந்த உடனே உங்களுடைய இஷ்ட தெய்வம் யாரோ, இப்போ என்னுடைய இஷ்ட தெய்வம் பார்த்தீங்கன்னா சாயப்பா வராகியம்மன். உங்களுடைய இஷ்ட தெய்வத்துடைய பேரை மனதில் நினைத்துக்கொண்டு இந்த நாள் எனக்கு இனிய நாளாக, நான் நினைத்ததெல்லாம் நடத்தி கொடுத்த நாளாக எனக்கு மாற்றி கொடுத்த உங்களுக்கு நன்றி அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கொண்டு அந்த நாளை நீங்கள் தொடங்கும் போது சாயப்பா, அடுத்தது பார்த்தீங்கன்னா வராகியம்மன் அருளால் எந்த விஷயமும் உங்களுக்கு சாத்தியமாகும். அதனால் முதல்ல உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் உங்களுடைய குலதெய்வத்தையும் வழிபட்டுட்டு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு மந்திர வார்த்தை, அதாவது நீங்கள் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தையும் சொல்லலாம், இல்லை காலையில் குளித்து முடிச்சுட்டு நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும். இப்போ உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய தடைகள் முழுவதும் நீங்கி நல்ல ஒரு வளர்ச்சியை உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொடுக்கும். யார் வேண்டுமென்றாலும் இந்த ஒரு மந்திர வார்த்தையை சொல்லலாம். ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் அனைவரும் தாராளமாக சொல்லலாம். அதே போல் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் சிவன் கோவில் இருந்தாலும் இல்லை முருகருடைய கோவில் இருந்தாலும் அங்கே அந்த சன்னதியில் அமர்ந்து கொண்டு இந்த மந்திர வார்த்தையை சொல்லும்போது அதற்கான பலன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1000 மடங்கான பலனை பெற்றுத்தரும். அந்த அளவுக்கு மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு வார்த்தை. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓம் சிவாய சுந்தரநந்தரே நமக, ஓம் சிவாய சுந்தரநந்தரே நமக, ஓம் சிவாய சுந்தரநந்தரே நமக அப்படின்னு இந்த மந்திரத்தை உங்களால் எத்தனை முறை சொல்ல முடியுதோ நீங்கள் சொல்லலாம். 108 முறையும் சொல்லலாம், 54 முறையும் சொல்லலாம், குறைஞ்சபட்சம் 27 முறையும் நீங்கள் தினமுமே சொல்லிட்டு வரும்போது நீங்கள் எந்த நேரத்தில் சொன்னீங்களோ அதே நேரத்தில் சிவபெருமானை மனதில் நினைத்து கொண்டு உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றமும் வளர்ச்சியும் ஏற்பட வேண்டும் அப்படின்னு மனதார பிரார்த்தனை பண்ணிவிட்டு இந்த மந்திரத்தை சொல்லும்போது கண்டிப்பாக நீங்கள் நம்ப முடியாத ஒரு மாற்றத்தை ஒரு சில நாளிலே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் காண முடியும். முழுக்க முழுக்க நம்பிக்கையோடு சொல்லி பாருங்கள். குறைஞ்சபட்சம் ஒரு 21 நாட்களாவது நீங்கள் சொல்லி பாருங்கள். அதற்குள்ளேயே நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். அதே போல் சுத்தமாக இருக்கும்போது இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லுங்கள். சப்போஸ் நீங்கள் நான்வெஜ் சாப்பிடக்கூடிய நிலைமை வந்தால் அந்த நாளில் இந்த மந்திரத்தை சொல்லாதீங்க. மறுநாள் நீங்கள் காலையில் குளித்து முடிச்சுட்டு இந்த மந்திரத்தை தாராளமாக சொல்லலாம். மாதவிடாய் காலத்தில் நீங்கள் சொல்லலாம், ஆனால் அந்தளவுக்கு பலன் இருக்காது. நீங்கள் சொல்லணும்னு நினச்சா குளிச்சுட்டு நீங்கள் பூஜை ரூமுக்கெல்லாம் போகாமல் எந்த இடத்துல இருக்கீங்களோ அதே இடத்துல அமர்ந்து கொண்டு நீங்கள் தாராளமாக சொல்லலாம். 21 நாட்கள் முடிந்ததுக்கப்புறம் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் உங்களுக்கு கண்கூடாக தெரிஞ்சுதுன்னா இதை தினமுமே நீங்கள் சொல்ல பழகிக்கோங்க. அதே போல் இந்த மந்திரத்தை நான் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இந்த மந்திரத்தை கொடுத்துருக்கேன். அங்கே போய் இந்த மந்திரத்தை நீங்கள் பாருங்கள். சரியாக புரியாதவங்க கண்டிப்பாக இதை நான் சொன்ன முறையில் நீங்கள் சொல்லிகிட்டே வரும்போது நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் மாற்றத்தையும் வளர்ச்சியையும் ஏற்படுத்தி கொடுக்கும். நல்லது நடக்க ஆரம்பிக்கும். நன்றி.